தசரத சக்கரவர்த்தியின் இணையற்ற கொடைத்திறனையும் அவர் செய்த பெரிய யாகங்களையும் போற்றும் பாடல். அன்பர்களே, கடந்த பாடல்ல தசரத சக்கரவர்த்தியோட எண்ணிலடங்காத குணங்களை பத்தி கம்பர் அற்புதமா சொன்னார். ஆதிமதி, அருள், அறம், அமைதி, வீரம், ஈகை, நீதி, இப்படி பல குணங்கள் மற்ற அரசர்களுக்கு பாதியா இருந்தா தசரதனுக்கு அது முழுமையா இருந்ததுன்னு சொன்னார். சரி, இவ்வளவு குணநலன்கள் கொண்ட ஒரு அரசர் தன்னோட வாழ்க்கையில என்ன மாதிரி காரியங்களை எல்லாம் செஞ்சிருப்பார்? அதைத்தான் இந்த அற்புத பாடல்ல கம்பர் நமக்கு காட்டுறார். குறிப்பா அவருடைய கொடைத்திறனையும் அவர் செய்த பெரிய பெரிய காரியங்களையும் பத்தி சொல்றார். கேளுங்க. மொய் ஆர்களி சூழ் முதுபாரில் முகந்து தானக்கை ஆர் புனலால் நனையாதன கையும் இல்லை. மெய் ஆய வேதத்துறை வேந்தருக்கு எய்ந்த யாரும் செய்யாத யாகம் இவன் செய்து மறந்த மாதோ. அன்பர்களே, ஒவ்வொரு வரியையும் பார்ப்போம். மொய் ஆர்களி சூழ் முது பாரில். மொய் ஆர்களி, ஆர்களினா கடல்னு முன்னமே பார்த்திருக்கோம். இங்க மொய் ஆர்களின்னு சொல்றார். அதாவது வலிமை மிக்க கடல். முதுபார், இந்த பழமையான பூமி, கடல் சூழ்ந்த ரொம்ப ரொம்ப பழமையான இந்த பரந்த உலகத்துல அப்படின்னு கம்பர் ஆரம்பிக்கிறார். முகந்து தானக்கை ஆர் புனலால் நனையாதன கையும் இல்லை. அடுத்த வரிதான் ரொம்ப அழகு. முகந்து வாரி எடுத்து, தானக்கை தானம் கொடுக்கிற கை. தானம் கொடுக்கும்போது தண்ணி வார்த்து தான் கொடுப்பாங்க, அது ஒரு வழக்கம். ஆக தானம் கொடுக்க வாரி எடுத்த தன்னோட கைகளில் இருந்த தண்ணியால் நனையாத கைகளே இந்த உலகத்தில் இல்லையாம். அதாவது என்ன அர்த்தம்? தசரதர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தானம் கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த தான நீர் பட்டு நனையாத கையே இந்த உலகத்தில் இல்லையாம். என்ன ஒரு உயர்வு நவிர்ச்சி அணி! கம்பன் வார்த்தையில தான் இந்த பிரம்மாண்டத்தை காட்ட முடியும். அவருடைய கொடை எவ்வளவு பெரியதுன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. அதான் நனையாத கையும் இல்லைன்னு ஒரே அடியா போட்டுட்டார் கம்பர். மெய் ஆய வேதத்துறை வேந்தற்கு எய்ந்த யாரும். மெய் ஆய அப்படின்னா உண்மையான, வேதத்துறை, துறைனா நெறி, வேதத்துறைனா வேத நெறி, உண்மையான வேத நெறியில நடக்கக்கூடிய அரசர்களுக்கு தகுதியான, செய்ய வேண்டிய, யாரும் செய்யாத யாகம் இவன் செய்து மறந்தமாதோ. வேற எவராலும் செய்ய முடியாத பெரும் யாகங்கள். ராஜசூயம், அசுவமேதம்னு அரசர்கள் செய்யக்கூடிய பெரிய பெரிய யாகங்கள் இந்த தசரதன் செய்து மறந்த மாதோ. அதையெல்லாம் செஞ்சுட்டு அதை பற்றி யோசிக்காம அதை மறந்துட்டாராம். நாம் ஒரு சின்ன காரியம் செஞ்சாலே அதை திரும்ப திரும்ப பெருமையாக சொல்லுவோம். ஆனால் நம்ம தசரதன் என்ன பண்ணுறாரு? உலகத்தில் வேற எந்த அரசராலும் செய்ய முடியாத பெரிய பெரிய யாகங்களை எல்லாம் அசால்ட்டாக செஞ்சுட்டு அதை மறந்துட்டாராம். ஏன் மறந்தாரு? அவர் அவ்வளவு யாகங்களை செஞ்சிருக்கார். அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இன்னொன்று, அவர் அதோட பலனை எதிர்பார்க்கல, தர்மமாக செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். அந்த பற்றற்ற தன்மையை, அந்த செயலின் பெருமையை, அதை செய்த பிறகும் அதை நினைக்காத அந்த மனப்பான்மையை செய்து மறந்த மாதோ அப்படின்ற வார்த்தையில அழகா சொல்லிட்டார் கம்பர். ஆக இந்த ஒரு பாடல்ல தசரதரோட கொடைத்திறன் உலகத்துக்கே அளந்ததுன்னு சொல்றார். அதே சமயம் அவர் செஞ்ச தர்ம காரியங்கள், பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம். அதை அவரே மறந்துட்டாருன்னு அவருடைய பெருந்தன்மையையும் செயலோட பிரம்மாண்டத்தையும் காட்டுறார். என்ன ஒரு கவித்திறன், என்ன ஒரு வர்ணனை! கம்பனின் கவிக்கு நாம் தலை வணங்குவோம்.